வணக்கம் என் அன்பான நண்பர்களே, உறவுகளே. உங்கள் விஜய் ஸ்பூர்த்தி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் ஒரு மிக முக்கியமான ஆனால் பெரும்பாலும் நாம் மறந்து விடுகிற ஒரு சக்தியை பற்றி பேசப் போகிறோம். இந்த உலகம் சத்தங்களால் நிரம்பி வழிகிறது. எங்கு பார்த்தாலும் இரைச்சல். வண்டி ஓட்டும் சத்தம், சந்தை இரைச்சல், தொலைக்காட்சியின் சத்தம், ஏன் நம் மனதிற்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களின் சத்தம். இந்த இரைச்சல்களுக்கு நடுவே ஒரு மாபெரும் ஆயுதம் ஒளிந்திருக்கிறது. அதுதான் மௌனம். ஆம், அமைதி. பலர் நினைக்கிறார்கள், அதிகமாக பேசுபவர்தான் புத்திசாலி என்று. யார் குரல் உயர்ந்து ஒலிக்கிறதோ அவரே ஜெயிப்பார் என்று. ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த உலகத்தை ஆளும் மிகப்பெரிய சக்தி மௌனத்தில்தான் இருக்கிறது. இன்று நான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றக்கூடிய 10 முக்கியமான இடங்களைப் பற்றி சொல்லப் போகிறேன். இந்த 10 இடங்களில் மட்டும் நீங்கள் மௌனமாக இருக்க கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில், வெற்றியின் பாதையில் பயணிக்கத் தொடங்கும். இதை வெறும் வார்த்தைகளாக கேட்காதீர்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் மந்திரமாக நினைத்து ஆழ்ந்து கவனியுங்கள். ஏனெனில் இந்த விஷயங்கள் உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றும் வல்லமை கொண்டவை. முதலாவதாக, மிகவும் ஆபத்தான, அதே சமயம் நாம் அடிக்கடி தடுமாறும் ஒரு இடம்: கோபம். உங்களுக்கு எப்போதெல்லாம் கோபம் தலைக்கு இருக்கிறதோ அப்போது தயவு செய்து ஒரு சில நொடிகள் வாயை மூடிக்கொண்டு அமைதியாகிவிடுங்கள். ஏன் தெரியுமா? கோபம் என்பது ஒரு கொடிய விஷம். அது உங்கள் எதிரியை அழிப்பதை விட உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் முழுமையாக நாசமாக்கும் சக்தி கொண்டது. ஒரு மனிதன் கோபத்தில் இருக்கும்போது அவனுடைய அறிவு வேலை செய்வதை நிறுத்திவிடுகிறது. அவன் சிந்திப்பது குறைகிறது, ஆனால் பேசுவது அதிகரிக்கிறது. இந்த ஒரு கணத்தில், இந்த ஒரு தவறான வினாடியில் நாம் பேசும் வார்த்தைகள் பல வருடம் சேர்த்து வைத்த உறவுகளை உடைத்துவிடும். சற்று யோசித்து பாருங்கள். நம் கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள்: சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்று. ஆனால் அந்த நாவும் பழக்கமும் கோபத்தில் கட்டுப்பாட்டை இழக்கும்போது என்ன ஆகிறது? கையில் கிடைத்த பொன்னான வாய்ப்புகள் நழுவி போகின்றன. கோபத்தில் நாம் உதிர்க்கும் வார்த்தைகள் ஒரு கூர்மையான அம்பை போல பாய்ந்து நம் அன்பிற்குரியவர்களின் மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அந்த காயத்திற்கான வருத்தம் வாழ்நாள் முழுவதும் நம்மை துரத்திக் கொண்டே இருக்கும். ஒரு சூழ்நிலையை நினைத்து பாருங்கள். நீங்கள் கடும் கோபத்தில் இருக்கிறீர்கள். எதிரில் நிற்பது உங்கள் உயிர் நண்பனோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணையோ. அந்த ஆத்திரத்தில் எதையோ யோசிக்காமல் கத்திவிடுகிறீர்கள். நீ எனக்கு தேவையே இல்லை, போய்விடு என்று சொல்லிவிடுகிறீர்கள். சிறிது நேரம் கழித்து கோபம் அடங்கியதும் யோசித்து பார்க்கிறீர்கள். அப்போதுதான் புரிகிறது, நடந்த விஷயம் அவ்வளவு பெரியதல்ல என்று. ஒரு சின்ன பொறி, அதை நீங்கள்தான் ஊதி பெரிதாக்கிவிட்டீர்கள் என்று. ஆனால் இப்போது என்ன செய்ய முடியும்? பேசிய வார்த்தைகளை காற்றிலிருந்து திரும்பப் பெற முடியுமா? முடியாது. உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைத்தாலும் அதில் விரிசல் தெரியும். அதே போலத்தான் நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும், அந்த நபர் உங்களை மன்னித்தாலும், உங்கள் மீதான மரியாதை, உங்கள் மீதான அந்த நற்பெயர் ஒரு கரை படிந்த துணியைப் போல ஆகிவிடும். கோபம் என்பது ஒரு தற்காலிகமான பைத்தியக்காரத்தனம். ஆனால் அது ஏற்படுத்தும் சேதமோ நிரந்தரமானது. வார்த்தைகள் ஏற்படுத்தும் வடுக்கள் ஒருபோதும் மறைவதில்லை. அதனால்தான் சொல்கிறேன், கோபம் உங்கள் உச்சந்தலைக்கு ஏறும்போது மௌனமாக இருப்பதே உலகின் மிகப்பெரிய வலிமை. உங்களுக்குள் எரிமலை வெடிப்பது போல் இருக்கும். அப்போது என்ன செய்ய வேண்டும்? 1, 2, 3 என்று 10 நொடிகள் எண்ணுங்கள். எதுவும் பேசாதீர்கள். ஒரு ஆழமான மூச்சு விடுங்கள். உங்கள் உள்ளே எரியும் அந்த நெருப்பை மௌனம் என்னும் நீரால் அணையுங்கள். அந்த சண்டையோ அந்த விவாதமோ உண்மையில் அவசியம்தானா என்று ஒரு கணம் யோசியுங்கள். அப்படி செய்தீர்களேயானால் நீங்கள் ஒரு போரை வென்றதற்கு சமம். நினைவில் கொள்ளுங்கள், கோபத்தில் இருக்கும்போது எவன் ஒருவன் தன் நாவை அடக்கி மௌனம் காக்கிறானோ அவன் இந்த உலகின் எந்த யுத்தத்தையும் வெல்லக்கூடிய வல்லமை பெற்றவன். இரண்டாவதாக, யாராவது உங்களை வேண்டும் என்றே சீண்டும் போது அங்கே மௌனமே உங்கள் ஆயுதமாக இருக்கட்டும். இந்த உலகம் விசித்திரமானது நண்பர்களே. எல்லோரும் உங்கள் வளர்ச்சியை ரசிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. சிலர் இருப்பார்கள், அவர்களுக்கு ஒரே வேலை உங்களை நிம்மதி இழக்கச் செய்வதுதான். உங்களை உணர்ச்சி வசப்பட வைத்து வேடிக்கை பார்ப்பதுதான். நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களை தூண்டிவிட்டு, உங்களை கோபப்படுத்தி, உங்களை ஒரு முட்டாளாக காட்ட சிலர் முயற்சிப்பார்கள். அவர்கள் உங்களை மட்டம் தட்டுவார்கள், கேலி செய்வார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் விரித்த வலையில் நீங்கள் விழுந்துவிடக்கூடாது. அவர்கள் எதிர்பார்ப்பது உங்கள் எதிர்வினையைத்தான். நீங்கள் கத்த வேண்டும், சண்டையிட வேண்டும், நிதானத்தை இழக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். திடீரென நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்து கத்திவிட்டால் என்ன நடக்கும்? நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தையை தவறாக பேசிவிடுவீர்கள். அது உங்களுக்கு எதிராகவே திரும்பும். இறுதியில் உலகம் யாரை குற்றம் சொல்லும்? உங்களைத்தான். இவனுக்கு கோபம் அதிகம், இவன் ஒரு முட்டாள், இவனுக்கு பொறுமை இல்லை என்று சமூகம் உங்களை முத்திரை குத்திவிடும். எதிராளி சாதுரியமாக தப்பித்துக் கொள்வான். இதுதான் அவர்களின் திட்டம். ஆனால் ஒரு புத்திசாலி மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? யாராவது உங்களை சீண்டினால், உங்களை அவமானப்படுத்த முயன்றால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த பதிலடி மைனஸ் உங்கள் மௌனம்தான். எதுவும் பேசாதீர்கள். அவர்களை பார்த்து மெல்லியதாக ஒரு புன்னகை செய்யுங்கள். பிறகு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்லுங்கள்.
இது அவர்களை எப்படி தாக்கும் தெரியுமா? உங்களை கோபப்படுத்த முடிந்தவனால் மட்டுமே உங்களை கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் கோபப்படாமல் அமைதியாக சிரித்துவிட்டுச் சென்றால் அவர்களின் திட்டம் தோல்வியடைந்துவிடும். அவர்கள் குழம்பி போவார்கள். இவன் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறான் என்ற கேள்வி அவர்களை துளைக்கும். புத்திசாலியாக இருங்கள். உணர்ச்சி வசப்படுபவராக இருக்காதீர்கள். உங்கள் அமைதியே உங்கள் பலம். அதுவே உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. மூன்றாவதாக, மிக முக்கியமான ஒரு பாடம். உங்கள் வெற்றி சத்தமாக பேசும் வரை நீங்கள் அமைதியாக இருங்கள். நம்மிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒரு சிறிய வெற்றியை அடைந்தவுடனேயே அல்லது ஒரு புதிய முயற்சியை தொடங்கும் முன்னரே ஊர் உலகம் முழுக்க தம்பட்டம் அடிப்போம். நான் இதை செய்யப் போகிறேன், நான் அதை சாதிக்கப் போகிறேன் என்று முழக்கமிடுவோம். ஆனால் உண்மையான வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? அவர்கள் நிழலில் உழைப்பவர்கள். நிலத்திற்கு அடியில் அமைதியாக வேர்பிடிக்கும் விதையைப் போல அவர்கள் சத்தமில்லாமல் உழைப்பார்கள். அவர்களின் வெற்றி ஒரு பெருமரத்தைப் போல வளர்ந்து நின்றுதானே பேசும். கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்குகிறீர்கள் அல்லது ஒரு அரசு வேலைக்கு படிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் எல்லோரிடமும் போய், நான் பெரிய ஆளாகப் போகிறேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கப் போகிறது என்று சொல்லிவிடுகிறீர்கள். இப்போது என்ன நடக்கும்? ஒரு சிலர் உங்களை வாழ்த்தலாம். ஆனால் பெரும்பாலானோர் என்ன செய்வார்கள்? இவனால் இதெல்லாம் முடியுமா? இது நடக்கிற காரியமா? சும்மா கதை விடுகிறான் என்று பின்னால் பேசுவார்கள். இன்னும் சிலர், வேண்டாம்பா, இது ரிஸ்க், நீ தோற்றுவிடுவாய் என்று உங்கள் நம்பிக்கையை உடைக்க பார்ப்பார்கள். இந்த எதிர்மறை பேச்சுகள் உங்கள் மனதில் சந்தேக விதைகளை தூவிவிடும். உங்கள் மீதே உங்களுக்கு இருந்த நம்பிக்கையாட்டம் காணும். அதனால் நண்பர்களே, உங்கள் லட்சியம் நிறைவேறும் வரை, உங்கள் உழைப்பு கனியாகும் வரை உதடுகளை மூடி வையுங்கள். உழைப்பில் மட்டும் சத்தம் இருக்கட்டும், பேச்சில் வேண்டாம். வெற்றியின் மிகப்பெரிய சத்தம் எது தெரியுமா? அது உங்கள் ரிசல்ட், உங்கள் முடிவு. நீங்கள் அந்த உயரத்தை அடையும் போது நீங்கள் எதையும் சொல்ல வேண்டியதில்லை. ஊரே உங்களை பற்றி பேசும். இவன் சாதித்து விட்டான் என்று உலகம் கொண்டாடும். அப்போது உங்கள் மௌனம் 1000 வார்த்தைகளுக்கு சமமாக இருக்கும். குறைவாக பேசுங்கள், அதிகமாக செய்யுங்கள். உலகுக்கு உங்கள் செயல்களால் பதில் சொல்லுங்கள், வார்த்தைகளால் அல்ல. நான்காவதாக, உங்களை யாரும் புரிந்து கொள்ளாத போது மௌனமாக இருப்பதே சிறந்தது. இந்த உலகம் பலதரப்பட்ட மனிதர்களால் ஆனது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொரு அனுபவம். உங்கள் கனவுகளையும் உங்கள் சிந்தனைகளையும் எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு புதுமையான பாதையை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அது உங்கள் குடும்பத்தினருக்கோ நண்பர்களுக்கோ புரியாமல் போகலாம். நீங்கள் எவ்வளவு விளக்கினாலும் அவர்கள் தங்கள் பழைய கண்ணாடியை அணிந்து கொண்டுதான் உங்களை பார்ப்பார்கள். நீங்கள் உண்மையைத்தான் பேசுகிறீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு வித்தியாசமான துறையில் சாதிக்க நினைக்கிறீர்கள். அதை உங்கள் பெற்றோரிடமோ உறவினரிடமோ சொல்லும்போது அவர்களின் முதல் வார்த்தை என்னவாக இருக்கும்? இதெல்லாம் நமக்கு செட்டாகாது, வேஸ்ட், உருப்படியா, வேற ஏதாவது செய் என்றுதான் சொல்வார்கள். நாங்களும் வாழ்க்கையை பார்த்தவர்கள் என்று அறிவுரை சொல்வார்கள். நீங்கள் அவர்களுடன் வாதாடி, இல்லை, இதுதான் என் பாதை, இதில் நான் ஜெயிப்பேன் என்று புரிய வைக்க முயற்சிப்பீர்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவு விளக்க முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அவர்கள் உங்களை தடுக்க பார்ப்பார்கள். இதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு. மக்கள் தங்கள் அனுபவத்தின் எல்லைக்குட்பட்டுத்தான் யோசிப்பார்கள். உங்கள் உள்ளே இருக்கும் நெருப்பு, உங்கள் திறமை, உங்கள் கனவின் ஆழம் மைனஸ், இவை அவர்களுக்கு தெரியாது. குருடனிடம் போய் வானவில்லின் அழகை வர்ணிக்க முடியுமா? முடியாது. அதே போலத்தான் இதுவும். அதனால் உங்களை புரிந்து கொள்ளாதவர்களிடம் விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணாக்காதீர்கள். மௌனமாக இருங்கள். உங்கள் வேலையில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். ஒரு நாள் வரும், அன்று உங்கள் வெற்றி உங்கள் கையில் இருக்கும். அன்று உங்களை தடுத்த அதே மனிதர்கள், உங்களை விமர்சித்த அதே உறவுகள் உங்களை பார்த்து கைதட்டுவார்கள். எங்களுக்கு அப்போதே தெரியும் இவன் ஜெயிப்பான்னு என்று மாற்றி பேசுவார்கள். அதனால் விவாதம் வேண்டாம், விளக்கம் வேண்டாம். அமைதியாக முன்னேறுங்கள். ஐந்தாவதாக, தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதற்கு மௌனமே மருந்து. இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து உண்டு. பலர் தங்களின் கருத்தே சிறந்தது, அதுவே சத்தியம் என்று நம்புவார்கள். அவர்கள் உங்களுடன் பேச வருவது எதற்காக தெரியுமா? உண்மையை அறிந்து கொள்ளல்ல, உங்களை ஜெயிப்பதற்கு. நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? சிலர் உங்களுடன் விவாதம் செய்வார்கள். நீங்கள் 1000 ஆதாரங்களை எடுத்து வைத்தாலும் அவர்கள் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். அவர்களின் நோக்கம் தங்களின் வாதத்தை நிலைநிறுத்துவது மட்டுமே. அங்கே நீங்கள் எவ்வளவு பேசினாலும் அது சுவரில் எரிந்த பந்து போலத்தான். இறுதியில் நீங்கள் சோர்வடைவீர்கள், விரக்தி அடைவீர்கள். ஆனால் அவர்கள், நான் தான் ஜெயித்து விட்டேன் என்ற மமதையில் இருப்பார்கள். அறிவுள்ள மனிதர்கள் இத்தகைய பயனற்ற விவாதங்களில் ஈடுபடவே மாட்டார்கள். ஏனெனில் புத்திசாலிகளுக்கு தெரியும், மைனஸ் விவாதத்தை ஜெயிப்பதை விட வாழ்க்கையை ஜெயிப்பதுதான் முக்கியம் என்று. சில நேரங்களில் அமைதியாக இருந்து விடுவதுதான் மிகப்பெரிய பதில். யாராவது உங்களை அர்த்தமற்ற விவாதத்திற்கு இழுத்தால் புன்னகைத்துவிட்டு விலகிவிடுங்கள். அவர்கள் அங்கே நின்று கத்திக்கொண்டிருக்கட்டும். விவாதத்தில் நேரத்தை வீணடிப்பவர்கள் அங்கேயே நின்று விடுவார்கள். ஆனால் மௌனமாக தங்கள் வேலையை பார்ப்பவர்கள் வாழ்க்கையில் வெகு தூரம் சென்று விடுவார்கள்.
உங்கள் ஆற்றலை, உங்கள் சக்தியை இப்படிப்பட்ட வீண் பேச்சுகளில் கரைக்காதீர்கள். உங்கள் குறிக்கோளில் மட்டும் கவனம் வையுங்கள். ஆறாவதாக, யாராவது உங்கள் பலவீனத்தை பற்றி கேட்கும்போது வாயை திறக்காதீர்கள். மௌனமாக இருங்கள். இது மிக மிக முக்கியமான எச்சரிக்கை. இந்த உலகில் எல்லோரும் உங்கள் நலனை விரும்புகிறவர்கள் அல்ல. சிலர் உங்கள் நண்பனைப் போல வேடமிட்டு உங்கள் தோளில் கை போட்டுக்கொண்டு உங்கள் பலவீனங்களை அறிந்து கொள்ள துடிப்பார்கள். மச்சான், உனக்கு எதுல பயம்? உன்னோட வீக்னஸ் என்ன என்று அக்கறையாக கேட்பார்கள். நீங்களும் அப்பாவித்தனமாக உங்களை நம்பி உங்கள் ஆழ்மன பயங்களை, குடும்ப ரகசியங்களை, உங்களின் குறைகளை அவர்களிடம் கொட்டிவிடுவீர்கள். அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? பெரும்பாலானோர் உங்கள் பலவீனத்தை தெரிந்து கொண்ட பிறகு அதை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்துவார்கள். எப்போது உங்களை கீழே தள்ள வேண்டுமோ, எப்போது உங்களை அவமானப்படுத்த வேண்டுமோ, அப்போது சரியாக அந்த பலவீனமான நரம்பை பிடித்து அழுத்துவார்கள். இதுதான் உலகின் கசப்பான உண்மை. உங்கள் வலியை புரிந்து கொள்பவர்கள் குறைவு, அதை வைத்து அரசியல் செய்பவர்களே அதிகம். ஆகவே மௌனமாக இருங்கள். யாரிடமும் உங்கள் பலவீனத்தை சொல்லாதீர்கள். எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் தைரியமாக இருக்கிறேன் என்று புன்னகையுடன் சொல்லுங்கள். உலகம் உங்கள் பலத்தை பார்க்கட்டும், உங்கள் காயங்களை அல்ல. உங்கள் காயங்களை நீங்களே ஆற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் பலவீனங்களை ரகசியமாக வைத்து அதை மெல்ல மெல்ல பலமாக மாற்றுங்கள். எப்போது உலகம் உங்களை உடைக்க முடியாது என்று உணர்கிறதோ அப்போதுதான் நீங்கள் உண்மையிலேயே வலிமையானவர். ஏழாவதாக, உங்களுக்கு உங்கள் மீது முழு நம்பிக்கை இருக்கும்போது யாருக்கும் விளக்கம் சொல்லாமல் அமைதியாக இருங்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு அசைவுக்கும் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை. நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதை சரியானது என்று உங்கள் உள்மனது சொன்னால், உங்கள் உழைப்பின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அது போதும். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறீர்கள். வழக்கமான பாதையில் செல்லாமல் வித்தியாசமாக ஏதோ செய்ய நினைக்கிறீர்கள். இதை ஊரிடம் சொன்னால் என்ன நடக்கும்? 2 விதமான பதில்கள் வரும். 1, கேலி செய்வார்கள். இதெல்லாம் உனக்கு தேவையா என்று சிரிப்பார்கள். 2, பயமுறுத்துவார்கள். ஐயோ, இதில் பெரிய ஆபத்து இருக்கிறது, மாட்டிக்கொள்ளாதே என்று பீதியை கிளப்புவார்கள். இப்போது உங்களுக்கு 2 வழிகள் உள்ளன. 1, ஒவ்வொருவரிடமாகச் சென்று, இல்லை, நான் யோசித்துதான் செய்தேன், இது பாதுகாப்பானது என்று விளக்கம் கொடுத்து கொண்டே இருப்பது. இதனால் உங்கள் நேரம் விரயமாகும், குழப்பம் அதிகரிக்கும். 2வது வழி, அமைதியாக உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது. உண்மையில் உலகம் எதை பார்க்கிறது? முடிவுகளை மட்டும் தான் பார்க்கிறது. ரிசல்ட் தான் இங்கே பேசும். நீங்கள் ஜெயித்துவிட்டால் உங்களை தடுத்தவர்களே உங்கள் வெற்றியை கொண்டாடுவார்கள். எனக்கு தெரியும், இவன் கெட்டிக்காரன் என்று சொல்வார்கள். எனவே விளக்கம் கொடுத்து கொண்டிருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை கதையை உங்கள் செயல்களால் எழுதுங்கள். புரிந்து கொள்பவர்கள் நீங்கள் சொல்லாமலே புரிந்து கொள்வார்கள். புரியாதவர்களுக்கு 1000 முறை சொன்னாலும் ஏறாது. அதனால் நம்பிக்கையோடு மௌனம் காப்பது சிறந்தது. 8வதாக, ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை நோக்கி பயணிக்கும்போது மௌனம் ஒரு கவசம் போல உங்களை காக்கும். பெரிய கனவு காண்பவர்கள் அந்த கனவு நனவாகும் வரை அதை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். நம் முன்னோர்கள் சொல்வார்கள், புதையலை காப்பது போல ரகசியத்தை காக்க வேண்டும் என்று. அது ஏன்? நீங்கள் மிகுந்த உற்சாகத்தில் உங்கள் பெரிய திட்டங்களை, கனவுகளை நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ சொல்லிவிடுவீர்கள். நான் ஒரு தொழில் தொடங்கப் போகிறேன், நான் வீடு கட்டப் போகிறேன் என்று சொல்வீர்கள். உடனே என்ன நடக்கும்? சிலர் உங்களை கேலி செய்வார்கள். இவ்வளவு பெரிய ரிஸ்க் தேவையா என்று பயமுறுத்துவார்கள். இன்னும் சிலர் முகத்தில் சிரித்துக்கொண்டே உள்ளுக்குள் பொறாமைப்படுவார்கள். அவர்களின் கண் திருஷ்டி, அவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் முயற்சியை தடுத்துவிடும். சிலர் நீங்கள் தோற்றுப்போக வேண்டுமென்றே காத்திருப்பார்கள். இதுதான் மனித இயல்பு. அதனால் உங்கள் கனவு நிஜமாகும் வரை அதை ஒரு கருவை சுமக்கும் தாயைப் போல பத்திரமாக, ரகசியமாக பாதுகாருங்கள். விதையை மண்ணுக்குள் புதைத்து வைத்தால்தான் முளைக்கும். அதை தோண்டி வெளியே போட்டால் காய்ந்துவிடும். அதே போலத்தான் உங்கள் கனவுகளும். வெளியில் சொல்லாமல் அமைதியாக உழையுங்கள். உங்கள் வெற்றிக்கு விளம்பரம் தேவையில்லை. அது முழுமையடையும் போது அந்த வெளிச்சம் தானாகவே உலகத்துக்கு தெரியும். அதுவரை பொறுமையாக, மௌனமாக உங்கள் லட்சியத்தில் மட்டும் கண்ணாக இருங்கள். 9வதாக, உங்களை பற்றி யாராவது புறம் பேசினால், அவதூறு பரப்பினால் அங்கே மௌனமே சிறந்த பதில். மக்கள் உங்களை பற்றி தவறாக பேசுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் ஏதோ ஒன்றை சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சும்மா இருப்பவனை யாரும் விமர்சிப்பதில்லை. வளர்கிறவனைத்தான் உலகம் விமர்சிக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் உலகம் என்ன சொல்லும்? அவன் அதிர்ஷ்டத்தில் வந்தான், ஏதோ தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிறான், இவன் ஆட்டம் அதிகம் நாள் தாங்காது என்று வதந்திகளை பரப்புவார்கள். நீங்கள் கீழே இருந்தவரை உங்களை கண்டுகொள்ளாத கண்கள் நீங்கள் மேலே எழும்போது பொறாமையுடன் பார்க்கும். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு நின்றால் உங்கள் பயணம் தடைபடும். நாய்கள் குறைக்கிறது என்று யானை நின்று பதில் சொல்வதில்லை. அது தன் பாட்டுக்கு கம்பீரமாக நடந்து செல்லும். நீங்களும் அந்த யானையைப் போல இருக்க வேண்டும். உங்களை விமர்சிப்பவர்களை புறக்கணித்துவிட்டு மௌனமாக உங்கள் பாதையில் நடந்து கொண்டே இருங்கள்.
நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கு செல்கிறீர்களோ அவ்வளவு விமர்சனங்கள் வரும். ஆனால் நீங்கள் எதற்கும் கலங்காமல் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருங்கள். உங்கள் வெற்றிதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மரண அடி. உங்கள் வளர்ச்சிதான் அவர்களுக்கு கொடுக்கும் பதில். அதனால் வதந்திகளைக் கண்டு மௌனமாக இருங்கள், மன்னியுங்கள், கடந்து செல்லுங்கள். கடைசியாக 10வது இடம். இது மிகவும் முக்கியமானது. காலம் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது, சூழ்நிலை உங்களை நெரிக்கும்போது மௌனமாக இருப்பதுதான் புத்திசாலித்தனம். வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு காலகட்டம் வரும். எதை தொட்டாலும் தோல்வி. எவ்வளவு உழைத்தாலும் பலன் இருக்காது. உறவுகள் கைவிடும், நண்பர்கள் விலகுவார்கள், கையில் காசு இருக்காது. இருள் சூழ்ந்தது போல தோன்றும். என் வாழ்க்கை அவ்வளவுதானா, எல்லாம் முடிந்துவிட்டதா என்று மனம் கதறும். நீங்கள் ஒரு தொழிலில் இறங்கியிருப்பீர்கள், நஷ்டம் வந்திருக்கும். ஒரு பரீட்சைக்கு உயிரை கொடுத்து படித்திருப்பீர்கள், ஆனால் தோல்வி அடைந்திருப்பீர்கள். உங்கள் நேர்மையை யாரும் மதிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில்தான் பலர் உடைந்து போகிறார்கள். சிலர் விபரீத முடிவுகளை எடுக்கிறார்கள். ஆனால் நண்பர்களே, நினைவில் கொள்ளுங்கள், இருள் எப்போது மிக அதிகமாக இருக்கிறதோ அப்போதுதான் விடியல் மிக அருகில் இருக்கிறது என்று அர்த்தம். இந்த கடினமான காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். மௌனம், பொறுமை. புலம்பாதீர்கள், அழுது தீர்க்காதீர்கள். ஒரு விதையை மண்ணுக்குள் போடுகிறோம். அது இருட்டில்தான் இருக்கிறது. அழுத்தம் தாங்காமல் அது சிதைவது போல தோன்றும். ஆனால் அந்த அமைதியான இருட்டா நேரத்தில்தான் அது வேர்விட்டு மரமாக மாற தயாராகிறது. நீங்களும் அப்படித்தான். இந்த சோதனையான காலம் உங்களை அழிப்பதற்காக வரவில்லை, உங்களை ஒரு வைரமாக ஜொலிக்க வைப்பதற்காக செதுக்க வந்திருக்கிறது. காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. இன்று உங்களுக்கு எதிராக வீசும் காற்று நாளை உங்களுக்கு ஆதரவாக வீசும். அதுவரை பற்களை கடித்துக்கொண்டு மௌனமாக விடாமுயற்சியுடன் உழைத்துக் கொண்டே இருங்கள். காத்திருங்கள், உங்கள் நேரமும் வரும். அப்போது இந்த உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கும். ஆகவே என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 10 இடங்களை உங்கள் மனதிற்குள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கோபம் வரும்போது, அவமானம் நேரும்போது, வெற்றி கிடைக்கும்போது, தோல்வி துரத்தும்போது மைனஸ் வார்த்தைகளை கொட்டிவிடாதீர்கள். ஒரு கணம் மௌனமாக இருங்கள். அந்த மௌனம் உங்களுக்கு தெளிவை தரும், வலிமையை தரும். பேசுவது வெள்ளி என்றால் மௌனம் தங்கம். சில நேரங்களில் நாம் பேசுவதை விட பேசாமல் இருப்பதுதான் 1000 மடங்கு நன்மை பயக்கும். உணர்ச்சிகளின் அடிப்படையில் பேசாதீர்கள், அறிவின் அடிப்படையில் மௌனம் காக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இன்றே இந்த மௌன விரதத்தை கடைபிடிக்க தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையும் அழகாக மாறும். இந்த காணொளி உங்களுக்கு ஒரு சிறு வெளிச்சத்தையாவது காட்டியிருக்கும் என்று நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றத்தையாவது இது ஏற்படுத்தியிருந்தால், நம் விஜய் ஸ்பூர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்போதும் நினைவில் வையுங்கள், மைனஸ் நிதானம் பிரதானம், மௌனம் மகத்தானது. உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன்.